வணக்கம் மக்களே. இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறது மட்டும் போதாதுங்க. அத சரியா நிர்வகிக்கவும் நாம தெரிஞ்சிருக்க வேணும். அதனால தான் ஃபினான்ஷியல் லிட்ரசி, அதாவது நிதி அறிவு, ஒவ்வொரு டீனேஜருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத கண்டிப்பா பேரண்ட்ஸ் ஆகிய நாம தான் அவங்களுக்கு சொல்லித் தரணும். நான் தான் ஸ்கூலுக்கு அனுப்புறேனே, என் பொண்ணு பையனும் ஸ்கூல்ல கத்துக்குவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது கண்டிப்பா நடக்காது. ஸ்கூல்ல பிரையாரிட்டி குடுக்கறது மேத்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸுக்கு தான் தருவாங்களே தவிர, ஃபினான்ஷியல் லிட்ரஸிய பத்தி அவ்வளவா பிரையாரிட்டி குடுக்க மாட்டாங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. இத என் வீட்ல நான் என் பொண்ணுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். அதனால நெறைய சேஞ்சஸ் அவளோட ஃபினான்ஷியல் பிஹேவியர்ல நான் பார்க்குறேன். ஸோ, எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு 4 ஸ்டெப்ஸு அத உங்களுக்கும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது. எய்தர் போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு பேங்க்லயோ கிரியேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு அவங்கள கூட்டிட்டு போய் பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஆன்லைன்ல கிரியேட் பண்ணாதீங்க. ஆன்லைன்ல அவங்க ஈஸியா கத்துக்குவாங்க எப்ப வேணாலும். நம்ம கூட்டிட்டு போயிட்டு நேர்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு அவங்களுக்கு ஃபுல்லா புரிய வச்சு கிரியேட் பண்ணி கையில கொடுங்க. அவங்களுக்கு அவங்களோட பாஸ்புக்னா என்ன, செக் புக்னா என்ன, டெபாசிட் எப்படி பண்றது, அதாவது பேயிங் ஸ்லிப் எப்படி யூஸ் பண்றது, வித்ட்ராவல் ஃபார்ம்னா என்ன, எப்படி அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றது, இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சேவிங்ஸ் பேங்க் பாஸ்புக் வந்ததுக்கு அப்புறமா, அவங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மாசம் மாசம் அவங்க கூட உட்கார்ந்து அவங்க பணம் எவ்வளோ சேமிச்சிருக்காங்க, அதற்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனா வச்சுக்கோங்க. இதுல கொஷின்ஸ் கேளுங்க. எதுக்கான இந்த செலவு, இந்த காசை நீ எப்படி டெபாசிட் பண்ண அப்படின்னு கொஷின்ஸ் கேளுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்ட்ரெஸ்ட்னா என்ன, பேங்க்ல ஒவ்வொரு சேவிங்க்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விழுவுது, பணத்தை நம்ம சேமிக்கிறதுனால அதுல நமக்கு என்னென்ன பயன் இருக்குங்கிறதையும் அவங்களுக்கு தெளிவா புரிய வைங்க. வெறும் ஏடிஎம் கார்டு மட்டும் வாங்கி கொடுத்துறாதீங்க. அது இல்லாம பேங்க்குக்கு போய் வித்ட்ராவல் ஸ்லிப் யூஸ் பண்ணி பணத்தை எடுத்து செலவு பண்ண கத்துக் கொடுங்க. பணத்தை எடுக்கவும் செய்யணும், பணத்தை டெபாசிட் பண்ணவும் செய்யணும். இது ரெண்டையும் நம்ம தாங்க நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தாகணும். ஸோ, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா? அடுத்தது, ரெண்டாவதா நம்ம பண்ண வேண்டியது, பணத்தோட மதிப்பை நாம நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. நம்ம குழந்தைகளுக்கு பணம் செலவு செய்யறது தான், செலவு செய்யறதுக்கு தான் நம்ம கிட்டே வருவாங்க. அம்மா, எனக்கு ஒரு புக்கு வேணும், 500 கொடு. அப்பா, இன்னைக்கு கேன்டீனுக்கு போகணும், 200 கொடு. அப்படின்னு தானே உங்க பசங்க உங்ககிட்ட வராங்க. அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ உழைக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம தாங்க கற்றுக் கொடுக்கணும். கடைக்கு அனுப்புங்க பசங்களை. ஒரு 4 சாமான் வாங்கிட்டு வர சொல்லுங்க. தக்காளி, வெங்காயம்னு. அங்க போயிட்டு, சார் தக்காளி கொடுங்க, வெங்காயம் கொடுங்க, எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கொடுத்துட்டு வந்துருவாங்க. அது கிடையாதுங்க. 1 கிலோ தக்காளி என்ன விலை, 1/2 கிலோ வெங்காயம் என்ன விலை அப்படின்னு விலைய கேட்டு அதுக்கப்புறமா அவங்கள பணத்தை கொடுத்துட்டு வர சொல்லுங்க. நீங்களும் வீட்டுக்கு வந்த உடனே 1 கிலோ வாங்கிட்டியாப்பா, தக்காளி என்ன விலை அப்படின்னு கேளுங்க. அவங்களுக்கு பணத்தோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா புரியும். 3வது ஸ்டெப் சொல்லட்டுமா? சின்ன சின்ன வேலைய நம்மளே வீட்ல நிறைய இருக்கும். அந்த வேலைகளை அவங்களுக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு சும்மா அந்த வேலையை கொடுக்கறது இல்ல, அதுக்கு ஒரு சன்மானமும் கொடுங்க. ஒரு வீட்ல துணி துவைக்கிறதா இருக்கட்டும், இல்ல துணியை காய போடுறதா இருக்கட்டும், இல்ல பாத்திரம் துலக்கிறதா இருக்கட்டும், இல்ல கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வர சொல்லுங்க. இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. 100 ரூபாய் நீ கடைக்கு போயிட்டு வந்தேன்னா எடுத்துக்கோப்பா, இல்ல 50 ரூபாய், நம்மளால என்ன முடியுமோ அதை கொடுக்க ஆரம்பிங்க. அது நீங்க கொடுக்கும்போது அந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல பக்காவா அந்த பசங்க டெபாசிட்டும் பண்ணுங்க. டெபாசிட் பண்ணிட்டு அதுலேருந்து பாக்கெட் மணி எடுக்க சொல்லுங்க. அப்பத்தான் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனா என்னங்கிறதும் புரியும். மணி நம்ம சம்பாதிக்கணும், சும்மா யாரும் நமக்கு தரமாட்டாங்கங்கிற
அ அந்த விஷயமும் புரியும். ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிப்ளின் இது எல்லாமே மணிய அவங்க சின்ன வயசுலேருந்தே சம்பாதிக்கும்போது தான் புரியும். ஃபாரின் மாரி நம்ம இதுல வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் அ பாதி நாள்ல வொர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாதி நாள் படிச்சுக்கிறது, அதெல்லாம் நம்ப இந்தியால கிடையாது இல்லையா? ஸோ, நம்ப வீட்லேருந்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்த உண்டு பண்ணோம் அப்டின்னாக்க, நம்ப பசங்க நமக்கு வேலையும் செஞ்சு குடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சன்மானம் கிடைக்குதுங்கும்போது, அத பக்காவா டெபாசிட் பண்ணவும் கத்துப்பாங்க. ஒன்ஸ் இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச அமௌண்ட்ட ஈஸியா பாக்கெட் மணி குடுங்கம்மா அப்படின்னு வாங்கிட்டு போய் செலவும் பண்ண மாட்டாங்க. இது சூப்பரா ஒர்க் ஆச்சுங்க. இந்த டெக்னிக்கு. இது உங்க வீட்லயும் ஒர்க் ஆகும்னு நான் நம்புறேன். ஸோ, இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன வேலைகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு, அந்த வேலைகளுக்கான சன்மானத்த உங்க பசங்களுக்கு குடுக்க ஆரம்பிங்க. மறந்துறாதீங்க, நீங்க குடுக்குற காசு என்ன அப்படிங்கிறத நீங்க முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, நாளைக்கு நீங்களே நோட் பண்ணலன்னா, உங்க பசங்க அத ஏதாவது செலவு பண்ணி ஏதாவது பண்ணிடக்கூடாது. இது எல்லாத்தையுமே நீங்க உங்க கண்காணிப்புல தான் வச்சிருக்கணும். நீங்க அவங்களுக்கு அமௌண்ட் குடுங்க. உண்டியல்ல போடுறதுக்கு பதிலா பசங்கள கொண்டு போய் பேங்க் டெபாசிட் பண்ண சொல்லுங்க. அதுலேருந்து அதே மாதிரி நீங்க குடுக்குற பணத்துலேருந்து தான் அவங்க செலவும் பண்ணணும்னு சொல்லுங்க. அவங்க கேட்கிற கேன்டீன் அமௌண்ட்டு, அ ஸ்டேஷனரி அமௌண்ட்ஸு, ஸ்கூல் ஃபீஸ் பெரிய பெரிய அமௌண்ட். அதெல்லாம் நம்ப தான் கட்டி ஆகணும். காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸா நம்ப தான் கட்டி ஆகணும். ஆனா சின்ன சின்ன ஸ்டேஷனரீஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஒரு நாள் வெளியில சாப்பிடுறேங்கிறதோ, இல்ல ஒரு நாள் நான் சினிமாக்கு போறேன்ம்மா, எனக்கு பணம் கொடுங்கிறதோ, இந்த மாரி பணத்த அவங்க சேமிப்புலேருந்தே அவங்கள எடுக்க சொல்லுங்க. அப்போ அவங்க சேமிக்கிறத விட செலவு பண்றத ஆட்டோமேட்டிக்கா கம்மி பண்ணுவாங்க. இத நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. 4வது அவங்கள ஒரு பட்ஜெட் போட சொல்லுங்க. பிளஸ் அவங்க எக்ஸ்பென்சஸ ட்ராக் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு என்னங்க பெரிய பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்க போகுது? காலேஜ் ஃபீஸ் நம்ப கட்டப் போறோம். அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் டிரான்ஸ்போர்ட். இங்கேருந்து அங்க போறதுக்கு என்ன செலவாகுது? ஸ்டேஷனரி, புக் வாங்கணும், நோட்டு வாங்கணும். அதுக்கு என்ன செலவு? இது இல்லாம ஏதாவது இதர செலவுகள். என்னைக்காவது கேன்டீன்ல சாப்பிடுறது, பசங்களோட ஒரு டீ, காஃபி குடிக்கிறது, ஒரு லஞ்ச் சாப்பிடுறது. அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். அத எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி நோட் பண்ண சொல்லுங்க. அத ஒரு அழகா ஒரு நோட் வாங்கி குடுத்து, அத பண்ண சொல்லுங்க. இதுக்காக நீங்க ரொம்ப பெரிய செலவெல்லாம் பண்ணோங்கிறது இல்ல. ஒரு சின்ன நோட் வாங்கி குடுத்தாலே போதும். அத எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பிளா போட்டு குடுங்க. உங்க பசங்க மாறுறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. இந்த 4 ஸ்டெப்ப பண்ணி பாருங்க. ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் உங்க டீனேஜர் கிட்ட நீங்க பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க் யூ.